மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் கடந்த ஒரு வாரமாக பெய்த கனமழை காரணமாக சுமார் 50,000 ஏக்கரில் நடவு செய்யப்பட்ட இளம் சம்பா பயிர்கள் மழைநீரால் சூழப்பட்டதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். அந்த நேரலை காட்சிகளுடன் விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் செல்லப்பா. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் டெல்டா மற்றும் கடலோர மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் நள்ளிரவு முதல் தற்போது வரை மழை பொழிவு இல்லை. ஆனால் கடந்த ஒரு வார காலமாக பெய்து வரும் தொடர் கனமழையால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சம்பா இளம் பயிர்கள் மழைநீரில் சூழப்பட்டிருக்கிறது. தற்போது நமது மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு 1,70,000 ஏக்கரில் சம்பா சாகுபடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு 1,00,000 ஏக்கரில் சம்பா நடவு பணிகள் தற்போது முடிவுற்றிருக்கின்றன. ஆனால் தற்போது ஒரு வார காலமாக நடவு செய்யப்பட்ட இளம் பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுகு நிலையில் இருக்கு. இது குறித்து நம்ம இருக்கிற இடம் இப்போ அருண்மொழி கிராமத்தில் இருக்கிறோம். அங்கே இருக்க இயற்கை விவசாயி ராமலிங்கம் அவர்களிடம் கேட்போம். ராமலிங்கம் சார், உங்களோட பாதிப்பு எப்படி இருக்கு என்னன்னு சொல்லுங்க. இப்போ டெல்டா பகுதியில் தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ முன்னாடியே தண்ணி வடியாமல் நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டிருந்தோம். இப்போ இந்த ரெட் அலர்ட்டான இந்த தீபாவளி நேரத்தில் அறிவித்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கடுமையான மழை, சுத்தமாக தண்ணி வடியாமல் இன்னைக்கு வயல் பூரா பார்த்தீங்கன்னா நட்டு ஒரு களை எடுக்கிற ஸ்டேஜில் களை எடுத்து பார்த்தீங்கன்னா உரம் போட்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா அழுகி போய் சுத்தமாக பயிர் கிடக்குது. இப்போ 20,000 ஏக்கருக்கு செலவு பண்ணியிருக்கோம். எங்களுக்கு உரிய அந்த இழப்பீடு கிடைக்குமான இந்த பயிர் திரும்ப மறுநடவு தான் பண்ணணும். தண்ணி வடிய மாட்டேது. காரணம் என்னன்னா இங்கே உள்ள வாய்க்கால்களை பார்த்தீங்கன்னா தூர் வாரி இருக்காங்க. தூர் வாடுறது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி, அவங்க கட்சிக்காரங்களுக்கு தான் அதை கொடுக்குறாங்க. மாவட்ட செயலாளர் அப்படி அவங்க 1,00,000 ரூபாய்க்கு வாய்க்கால் வெட்டுறதுக்கு டெண்டர் ஒதுக்குனா வெறும் 25,000 வெட்டி விட்டு 75,000 அதை எடுத்துட்டு போறதுக்கு பாக்குறாங்க. அதனால இங்க வாய்க்கால்கள் தூர் வாரப்படல. இதே சரியான முறையில் தூர் வரதுனால தண்ணி வடிய மாட்டேங்குது. இந்த வாய்க்காலே பாத்தீங்கன்னா 2 இடத்துல பைப் இருக்கு. அதை 4 ஆண்டு காலமா எடுக்கணுங்கிறோம். அதை எடுக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா ஆளுமை மிக்கவர்கள் போட்டு வச்சுக்கிறாங்க. அதை எடுக்கிறதுக்கு அதிகாரிகளால முடியல. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா விவசாயிகளே அந்த வாய்க்காலை பராமரிப்பாங்க. இப்ப விவசாயிகளுக்கும் அந்த இது கிடையாது. ஏன்னா ஆட்கள் கிடைக்கிறது கிடையாது. ஆட்கள் எல்லாம் வெளியில போயிட்டாங்க. வெளி மாநிலங்களுடைய ஆட்களை வச்சு நடவு பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி நிலைமையில இங்க உள்ள வாய்க்காலை பாக்குறது கூட ஆள் இல்லாம விவசாயிகள் பராமரிக்க முடியாதனால பெரிய அளவுல விவசாயிகள் பாதிக்கப்படுறோம். இது புதுசா இப்ப என்னமோ பெஞ்சிட்டு இந்த மழையில இல்ல. நாங்களும் ஒவ்வொரு முறையும் பல போராட்டங்கள், பல சாலை மறியல்கள் இந்த மாதிரி வருடம் செய்யறோம். கடந்த 15 ஆண்டு காலமா இதே தான் நாங்க சந்திச்சுட்டு இருக்கோம். ஒண்ணு வறட்சியில பாதிப்போம், இல்லைன்னா மழை காலத்துல இந்த மாதிரி பாதிப்போம். நெல்லை அறுத்து கொண்டு போய் நாங்க குறுவை நெல் டிபிசியில வச்சதை இன்னும் நெல்லு போட முடியாத பல விவசாயிகள் மழையில முளைச்சு கிடக்குது. மாச கணக்கில் நெல்லு போடுறதுக்கு ஆக்கக்கூடிய ஒரே சூழ்நிலை இப்பதான் இருக்குது. இதெல்லாம் தீர்வு உண்டானா அரசு தீர்வு எடுக்கணும். இதுக்கான அமைச்சர் இருக்காங்க. அமைச்சர்னா டெல்டா பகுதியை வேற மாதிரி ஆகும். அதே பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் சொந்த மாவட்டத்தை வேற மாதிரியாவும் பாக்குறாங்க. அப்ப இதை முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போக நாங்க மனு தபால் போட்டோம். இது மாதிரி இந்த ஜனவரியில நம்ம 2025 ஜனவரியில போன சம்பா பருவம் தவறி பெஞ்ச அறுவடைக்கு தயாரான நெல் கிட்டத்தட்ட மயிலாடுதுறை மாவட்டத்தில் மட்டும் 150 கோடிக்கு மேல விவசாயிக்கு இழப்பு. ஆனா சொற்ப கணக்கு எடுத்து 62 கோடி கிடைக்கும்னு சொல்லி ஆட்சியர் வரைக்கும் சொன்னாங்க நாங்க பண்ண போராட்டத்துக்கு. ஆனா இன்னைய வரைக்கும் அந்த பணம் எங்க இருக்குன்னு தெரியல. கண்டிப்பா இது முதல்வருடைய கவனத்துக்கு போகணுதான் சொல்றோம். இது எல்லா கெட்ட பேரும் முதல்வரை தான் சாருது. தயவு செய்து விவசாயிகளை முதல்வர் தனி கவனம் எடுத்து, டெல்டா மாவட்டம் என்னோடதுன்னு சொல்லக்கூடியவர் அதை தனி கவனம் எடுத்து விவசாயிகளுக்கு இந்த இருக்கிற விவசாயி கடைசி விவசாயம் இருக்கிற எங்களை போன்ற ஆட்களும் இதை விட்டு வெளியேறி பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு போயிடாத சூழ்நிலையை காப்பாத்தி விட்டு விவசாயிகளை கடன் வாங்கி சொசைட்டி கடனை கட்டிட்டு திரும்ப கடன் வாங்குறோம். வட்டி மேல வட்டி கட்டி விவசாயி சாகுற நிலைமையில உட்காந்துருக்காங்க. இப்படியாவது முதல்வர் காப்பாத்தி விடணுங்கிறத கேட்டுக்கிறோம். முதல்வரோட கவனத்துக்கு கொண்டு போகணும். மயிலாடுதுறையில் கனமழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தொடர்பாக எமது செய்தியாளர் செல்லப்பா வழங்கிய அந்த தகவல்களை நாம் பார்த்தோம்.